இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதொட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வினுடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு
ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 708வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் மாசிலன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். மாசு மறுபற்ற ஒரு வாழ்வியல் பயணம் என்றென்றும் உன்னத உள்ளத்தை பரிசளிக்கக்கூடிய ஒன்றாக பரிமாற்றம் பெறுகின்றது. உன்னத உள்ளம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் இன்றைய சிறப்புரை அமைய உள்ளது. இன்றைய சிறப்புரையில் நமது அவையில் புத்தம் புதிய பேச்சாளராக தமது பயணத்தை துவங்கவுள்ள அன்பு தம்பி தங்க தினேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவரை பற்றிய அறிமுகம்: தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதினை அரியலூர் மாவட்டத்தின் சார்பில் பெற்றிருக்கக்கூடிய அன்பு தம்பி அவர்கள் பல்வேறு இலக்கிய அமைப்புகளுடன் இணைந்து தமிழக அளவில் பயணித்து வருபவர். தற்போது புதுச்சேரியில் உள்ள புதுவை தமிழ்ச் சங்கத்தில் இணைந்து பயணித்து வரக்கூடிய அன்பு தம்பி அவர்கள் அரியலூர் மாவட்டத்தை அருகிலுள்ள சன்னாவூர் என்ற ஒரு கிராமத்தை தமது தாயகமாக கொண்டவர். அது மட்டுமல்லாமல் அன்பு தம்பி அவர்கள் தமது பள்ளி படிப்பினை புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளி புறத்தாக்குடி என்ற ஒரு பள்ளியில் நானும் அந்த பள்ளியில் மாணவனாக பயணித்துள்ளேன் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அன்பு தம்பி அவர்களை இன்று நமது தளத்தின் முதல் முறையாக பேசுவதற்காக அழைப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திர படைப்போம் தளம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு தம்பி தங்க தினேஷ் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உன்னத உள்ளம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் வளமைப்படுத்துவோம். நன்றி. தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இவ்வுலகிற்கும் உங்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த என் தாய் தந்தையை ஒரு பாதம் பணிந்து என்னுடைய உரையினை நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த அற்புதமான அழகான ஒரு நன்னாளிலே நல்லதொரு தலைப்பை எனக்களித்த சரித்திரம் படைப்போம் குழுவின் நிறுவனர் அன்பு அண்ணன் எங்கள் தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர், பல இலக்கிய தளங்களிலே தன்னை மெருகேற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் ஆரோக்கிய பிரிட்டோ அண்ணா அவர்களையும், இந்த சொல்லரங்க சொந்தங்களாக இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளையும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று என்னுடைய இந்த தலைப்பிற்குள் ஊடாக செல்லலாம் என எண்ணுகின்றேன். ஆம், நிச்சயமாக உறவுகளே, இன்றைய நாள் மிக இனிய நாளாக, நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மகிழ்வானதாக மாற
எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவாராக என இறைவனையும் வேண்டி இந்த உன்னத உள்ளம், அதாவது மாசு இல்லாத இந்த உன்னத உள்ளத்திற்கு தான் நாம் எல்லாம் ஏங்கி கிடைக்கின்றோம். ஏனென்றால் இந்த உன்னத உள்ளம் அவ்வளவு ஒரு பணத்திற்கும் மேலாக இந்த உன்னத உள்ளத்தை பலர் இங்கு தேடியும் பார்க்கிறார்கள். அதை பழகிக் கொள்ளவும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றதாக. இந்த உன்னத உள்ளம் என்பது என்ன? இந்த உள்ளத்தில் எவ்வாறான புதையல்கள் எல்லாம் புதைந்திருக்கின்றன? அதில் எவ்வாறாக அந்த மாசுகள் படிந்திருக்கின்றன? அந்த மாசற்ற உன்னத உள்ளத்தை நாம் எவ்வாறாக வாழ வேண்டும் என்பதை பற்றியும், இந்த உள்ளம் என்ன செய்யும்? இந்த உள்ளம், அதாவது உன்னத உள்ளம் என்ன செய்யும் என்பதை பற்றியும், உன்னத உள்ளத்தால் பயன் என்ன என்பதை பற்றியும், யாராலெல்லாம் உன்னத உள்ளம் படைத்தவர்களாக வாழுகிறார்கள் என்ற ஒரு சான்றுகளோடும், உன்னத உள்ளத்திற்கான அந்த விளக்கங்களோடும் நான் இணைகின்றேன். ஆம் உறவுகளே, நான் தங்க தினேசு, தமிழ்நாட்டிலிருந்து. இந்த உள்ளம் என்பது ஒருவருடைய மனநிலையை, சிந்தனைகளை, உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு மைய கருவியாக இருக்கிறது. ஆம், நம்முடைய உள்ளம் நாம் எவ்வாறான சிந்தனைகளை நம்முடைய மனதில் ஏத்துகிறோமோ, மனதில் நினைக்கின்றோமோ, அவ்வாறான உணர்வுகளை தான் வெளிப்படுத்தக்கூடியும். அப்படியான சிந்தனைகளை, உணர்வுகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அன்பாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், இப்படியாக பல பரிணாமங்களிலே நம்முடைய சிந்தனைகள் உணர்வுகளாக மாறக்கூடிய ஒரு தருணம். அந்த உணர்வுகளாக மாறக்கூடிய தருணத்தின் மைய புள்ளியாகவும், மைய கருவியாகவும் இருப்பதுதான் இந்த உள்ளம். ஒரு மனிதன் உண்மையான, உறுதியான, மேன்மையான உள்ளம் அவனுக்கு இருக்கிறதா என்றால், அதை எது எதை நிர்ணயம் செய்யப்படுகிறது பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய மனதில் வரக்கூடிய சிந்தனைகளும், உணர்வுகளுமே அதை செயல்களாக உங்களுக்கு வழிநடத்துகின்றன. அப்படியாகத்தான் ஒரு மனிதன் உண்மையான மேன்மை அவனுடைய உள்ளத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆக உறவுகளை, நம்முடைய மனநிலையை, சிந்தனைகளை, உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த மைய கருவியாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை எப்போதும் மாசுபடியாத உன்னத உள்ளமாக, வெண்மை நிறம் கொண்ட, வெண்மை என்பது தூய்மையை குறிக்கும் என்று சொல்வார்கள். அப்படியாக வெண்மை நிறைந்த ஒரு உள்ளத்தை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்தை நாம் பற்றி பருக வேண்டும். அந்த உள்ளத்தை நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும். இந்த பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சொல்லை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, எங்கு பயன்படுத்த வேண்டும்? எதில் பயன்படுத்த வேண்டும்? எங்கு பயன்படுத்த வேண்டும்? யாரால் பயன்படுத்த வேண்டும்? இப்படியாக பல கேள்விகள் உங்களுடைய மனதிலே எழலாம். நிச்சயமாக எங்கு பயன்படுத்தினால் எவ்வாறான விடயங்கள் நடைபெறும் என்பதையும் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஆம், நிச்சயமாக உறவுகளே, திருவள்ளுவர் ஏராளமான அறக்கருத்துக்களையும், உள்ளம் சார்ந்த கருத்துக்களையும், ஒரு குடும்பம் எப்படியாக வாழ வேண்டும், ஒரு உலகம் எப்படியாக இருக்க வேண்டும், ஒரு அரசு எப்படியாக செயல்பட வேண்டும், ஒரு கணவன் மனைவி எப்படியாக இருக்க வேண்டும், தூய்மை உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும், எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை அத்துணை கருத்துக்களையும் மிக அழகாக, அறிவாக, தெளிவாக நமக்கு எடுத்து சென்றிருக்கின்றார். அப்படியாக பார்க்கின்ற பொழுது, சில திருக்குறள்களை முன்னோட்டங்களாக உங்களுக்கு நான் கூறி, அது தொடர்புடைய கருத்துக்களை எல்லாம் கதைகளாக நான் கொஞ்சம் சொல்ல வந்திருக்கின்றேன். ஏன் இங்கு நான் கதைகளாக சொல்ல வந்திருக்கேன் என்று பார்க்கின்ற பொழுது, நான் ஒரு இளம் எழுத்தாளராக வரக்கூடிய ஒரு தருவாயிலே பாட்டியின் சுருப்பு என்ற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கின்றேன். அப்படியாக உறவுகளே, ஆம், நிச்சயமாக அன்போடும், பண்போடும், பரிவோடும், பாசத்தோடும், நேசத்தோடும், அரவணைப்போடும் வாழக் கற்றுக்கொள்வோம். ஆம், நிச்சயம் வாழக் கற்றுக்கொள்வோம். அப்படியாகவே நாம் வாழ வேண்டும் என்பதை இந்நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு, அன்போடு நடந்தால் பகைவரும் நட்பாகுவார். ஆம், நிச்சயமாக உறவுகளே, நமக்கு அந்த அன்பை
நேர்மறையான அன்பாக, நிறைந்த அன்பாக, கள்ளம் கபடமற்ற அன்பாக, தூய்மை அன்பாக நீங்கள் பகைவருக்கும் தருகின்ற பொழுது, பகைவரே உங்களைப் பார்த்து நட்பாகக்கூடிய அந்த தருணம் நிறைவேறும். அது எதனால் நிறைவேறும் என்றால், உன்னதம் படைத்த உள்ளத்தால். உன்னதம் படைத்த உள்ளம் உடையவர்களால் மாத்திரமே பகைவரையும் அன்பாக நடத்தி நட்பாகக்கூடிய அந்த வல்லமை உன்னதம் படைத்த உள்ளத்தில் தான் இருக்கின்றது. ஆக இந்த உன்னதம் படைத்த உள்ளதாக நாம் மாற வேண்டுமென்றால், பகைவரையும் நட்பாக நாம் பழக வேண்டும். அதற்கான முயற்சிகள், பயிற்சிகள் எடுக்க வேண்டும். எப்படியான முயற்சிகள், பயிற்சிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், நேர்மையாகவும், நீதியாகவும், கருணையாகவும், அறம் சார்ந்ததாகவும், வாழ்வியல் நெறிகளையும் மிகத் தெளிவாக நேர்மறையான பாடத்திலே அந்த மாசுபடியற்ற அந்த தெளிந்த நீரோடையைப் போல நம்முடைய மனநிலை இருக்க வேண்டும். அவ்வாறான விடயங்களை நீங்கள் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். ஆம். இந்த உன்னத உள்ளம் இடத்தில் எவையெல்லாம் நீங்கும் என்று பார்க்கின்ற பொழுது, எவையெல்லாம் அவர்களிடமிருந்து தானாகவே விலகி செல்லும், தானாகவே ஊடுருவி வெளியேறும் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆம் நிச்சயமாக சொல்கின்றேன். இந்த உன்னத உள்ளம் உள்ள இடத்தில் கோபம், பொறாமை, தீமை ஆக இவையெல்லாம் தானாகவே அவர்களிடமிருந்து தானாகவே விலகிக் கொள்ளும். ஆக யோசித்துப் பாருங்கள். இன்று இன்றைய காலகட்டத்திலே ஒரு போட்டி நிறைந்த ஒரு சவாலான, இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து வருகின்றோம். நாம் உன்னத உள்ளம் படைத்தவர்களாக இந்த வாழ்விலே வெண்மையோடு இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே நாம் வாழ வேண்டும் என்றால், இதனுடைய 3னுடைய தாக்கம், இதனுள் 3னுடைய அந்த தாக்கம் நமக்கு இருக்காமல் இருக்க வேண்டும். அப்படி அந்த தாக்கம் என்று பார்க்கின்ற பொழுது கோபம், பொறாமை, தீமை. ஆம் நிச்சயமாக இன்று நாம் எதற்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடிய ஒரு தருணம். பொறாமை ஏனென்றால் இது போட்டி நிறைந்த உலகு. ஒருவனை கீழே தள்ளிதான் மற்றவர்கள் மேலே வருவதற்காக எண்ணுகிறார்கள். ஆக இந்த நிறைந்த ஒரு போட்டி நிறைந்த ஒரு சவாலான இந்த உலகிலே பொறாமை உடையவர்களாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொறாமை வாழாதவர்களாக இல்ல. இந்த பொறாமை வாழ்வாங்கு வாழ பொறாமையை நாம் எவ்வாறாக அறவெறுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, போதும் என்ற வசனத்தை போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆக அப்படியாக நமக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ, இறைவன் நமக்காய் எது அளித்திருக்கிறாரோ, அதை வைத்து நாம் அன்பாகவும், பண்பாகவும், பொறாமையற்ற வாழ்வை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஏன் இதை நான் இங்கு சொல்கிறேன் என்று பார்க்கின்ற பொழுது, நிச்சயம் இந்த சொல்லரங்க சொந்தங்களாகிய அனைவருமே உன்னத உள்ளம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதை நான் எங்கு உணர முடிந்தது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு உன்னத உள்ளம் படைத்தவர்களால் மாத்திரமே நேர்மறையான எண்ணங்களை மிக தெளிவாகவும், அற்புதமாகவும் சொல்ல இயலும். அப்படியாக தான் நம்முடைய சரித்திரம் படைப்போம் என்ற குழுமம் வாயிலாக நிறைய சிறப்பு பேச்சாளர்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த தருணமாக இருக்கட்டும். அந்த நாட்களை தொடங்குகிற அந்த வேலைகளாக இருக்கட்டும் ஒரு வகையிலே மிக அழகாக, தெளிவாக அந்த நேர்மறையான கருத்துக்களை மிக பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள். அப்படியாக இந்த நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான ஓட்டத்தில் செல்கின்ற பொழுது நிச்சயம் நமக்கும் நேர்மறையான எண்ணங்கள் வரும் என்பதை இந்நேரத்தில் நான் பதிவு செய்து கொண்டு, இந்த உன்னத உள்ளம் என்பது தன்னை மறந்து பிறரை உயர்த்தும் மனம். ஆம் நிச்சயமாக உன்னத உள்ளம் படைத்தவர்கள் தனக்காய் வாழ மாட்டார்கள். தனக்காய் வாழ மாட்டார்கள். நான் மாத்திரம் நன்றாக இருந்தால் போதும். தான் மாத்திரம் தன்னுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் நினைக்க மாட்டார்கள். நிச்சயம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் நலமாக இருக்க வேண்டும். இந்த குமுகாயத்தில் ஏதாவது நம்முடைய செயற்பாடுகளை செய்ய வேண்டும். வறியவர்களுக்கும், தேவைப்படுபவர்களுக்கும், உதவிகள் என கேட்பவர்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய அந்த வள்ளல்களை நாம் பெற வேண்டும். அப்படியாக அந்த வள்ளல்களை நாம் போதும் என்ற அந்த பொன் செய்யும் மருந்தைப் போல நமக்கு போதுமானவற்றை வைத்துக்கொண்டு,
இருக்கின்றவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற பொழுது, அந்த பகிர்ந்து உணர்வு என்ற ஒரு உள்ளம் இருக்கின்றது. அந்த பகிர்ந்துணர்வு உள்ளத்தை நீங்கள் உன்னத உள்ளமாக மாற்ற வேண்டுமென்றால், நிச்சயம் உங்களிடம் இருக்கக்கூடிய தேவை அல்லாத அல்ல, உங்களுக்கு போதுமென தெரியும். தெரிந்தும் மீதம் இருக்கின்ற பொருட்களை உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும். இந்த உன்னதமுள்ள படைத்தவர்களாக நான் யாரை பார்க்கிறேன் என்று பார்க்கின்ற பொழுது, நான் அன்னை தெரசாவை பற்றி அனைவரும் அறிந்ததே. ஆக அவரையே நான் பார்க்கின்றேன். ஒரு செவிலியராக இருந்து தொழுநோயாளிகளுக்காக மிக அற்புதமான ஒரு சமூக சேவை பணியை செய்து சென்றிருக்கின்றார். ஆக யோசித்து பாருங்கள், இந்த கோபம், பொறாமை, தீமை இவை எல்லாம் நீங்கிய ஒரு பெண்மணியாக, தூய்மை உள்ளம் படைத்தவராக, ஒரு உன்னத உள்ளம் படைத்தவராக அன்னை தெரசா சென்று, இந்த உலகத்திற்கும், இந்த சமுதாயத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு பெண்மணியாக வாழ்ந்து வருகிறார் இன்றளவும் என்றால், அன்று அவர் செய்த அந்த அற்பரிய செயல்கள், அந்த அற்புதமான செயல்கள், பல அற்புதத்தை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். அந்த அற்புதங்களை நிகழ செய்தவர் கடவுள். எவர் வாயிலாக என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை தெரசா என்ற அற்புத பெண்மணியை என்பதை நாம் மறக்கவும் இயலாது, மறுக்கவும் தான் இயலுமா? உணரவும். பிறருக்காக நினைப்பது உயர்ந்த உள்ளத்தில் ஆரம்பம். வளர்த்துக் கொள்வது அதன் முடிவு. ஆம், நிச்சயம் இதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு மனம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நான் எப்படி உன்னதம் உள்ளம் படைத்த ஒரு மனிதராக, உன்னத உள்ளம் படைத்த ஒரு மனிதனாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய அந்த மனதிலே நல்லதை நினையுங்கள். பிறருக்காக நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று பார்க்கின்ற பொழுது, இன்று குடும்ப குமுகாயத்திலே ஒரு தீய செயலாக இருந்தாலும் சரி, நன்மை செயலாக இருந்தாலும் சரி, அதற்கான அந்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால், இந்த சுதந்திர உலகிலே நம்முடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் மனம் வாருகின்ற பொழுது, அவர்களுக்காய் அந்த ஏங்குகின்ற மனம் வேண்டும். ஒருவருக்கு உதவி செய்ய மனம் வேண்டும். ஒருவர் வலிய நிலையிலே, வறுமையிலே இருக்கின்ற பொழுது, அவருக்கு உதவ வேண்டும். ஒரு மருத்துவமனையிலே அனுமதிக்கின்ற பொழுது, நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். அவர் எம்மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். எந்த வழிபாடுகளை செய்பவர்களாக இருக்கலாம். அந்த மனதில் நீங்கள் நினைப்பதை நினைக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு நினைக்கிறீர்களோ, அதுவே உங்களுடைய சிந்தனைகளாக, உணர்வுகளாக, உங்களுடைய சொல்லாக, செயலாக மாறி வடிவம் வருகிறது. ஆகவே தான் நான் முதலில் சொல்லியிருந்தேன். மையக் கருவியாக உள்ளம் இருக்கிறது. நம்மை எல்லாம் இயக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது. அந்த கருவி நல்ல கருவியாக பயன்படக்கூடியதா? இல்ல மாசு படிந்த கருவியாக மாறுகிறதா என்றால், அது ஒவ்வொருவரின் செயலில் தான் இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய அந்த பணிவில் தான் இருக்கின்றது. ஆக, பிறருக்காக அந்த நினைக்கக்கூடிய அந்த நினைப்பதை நீங்கள் முதலில் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்காய் வாய்ப்புகளை தருவதிலிருந்து, உதவுவதிலிருந்து, ஆறுதல் கூறுவதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்றை நான் சொல்கின்றேன். மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பினை நான் படித்து வருகின்றேன். இன்று பெரும்பாலானோர் எங்களிடம் பணம் இருக்கிறது, எங்களிடம் வீடு இருக்கிறது, எங்களிடம் கார் இருக்கிறது, எங்களிடம் ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. ஆனால் மன நிம்மதி, மன அமைதி, என் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த கவலைகளை பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. அப்போது சொல்லுகிறார்கள், நான் கேட்டேன், "உங்களுக்கான குழந்தைகள், உறவுகள் எல்லாம் இருப்பார்களே, அவர்கள் எல்லாம்" என்று பார்க்கின்ற பொழுது, ஒரே ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார் என்றால், "எனக்கு நேரம் இல்லை. உங்களுடைய பேச்சை கேட்க நேரமில்லை" என்கிறார்கள் என்று ஒரு பெண்மணி அழுது புலம்பத் தொடங்குகிறாள். ஆக உறவுகளை நம் உறவுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்மை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய, நம்மை இந்த உலகிலே தடம் பதிக்க வைத்த, கால் பதிக்க வைத்த, நம்ம உலகை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, நம்மை உலகிலே அறிமுகம் செய்த இறைவன் வாயிலாக அறிமுகம் அறிமுகம் செய்த நம் தாய், தந்தையரும்
பாதத்தை எப்போதும் நீட்டிக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் வாழ வேண்டியதாக இருக்க வேண்டும். ஒரு காலகட்டத்திலே அவர்கள் நமக்காய் வாழ்ந்தார்கள். அந்த வயதான காலத்திலே அவர்களுக்காக நாம் வாழ்வோம். ஏனால் அந்த வயது மூப்பு என்பது அனைவருக்கும் வரக்கூடியது என்பதை நாம் உணர்ந்தாலே பல அனாதை ஆசிரமங்கள் இன்று குறைந்திருக்கும். ஆனால் என்ன செய்வது? அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கிறது. நிச்சயம் சொல்கின்றேன். நாம் உன்னதம் படைத்த உள்ளங்களாக ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் நிச்சயம் அநாத ஆசிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு கருத்தாய் இந்த சொல்லரங்கு குழுவிற்கும், சரித்திரம் படைப்போம் உறவுகளுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக பிறருக்காக நினைத்த இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நீங்கள் உள்ளத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவே உங்களை உன்னத உள்ளமாக மாற்றக்கூடிய ஒரு வளர்ச்சியின் பாதையாக நான் ஒரு ஆரம்பமாக பார்க்கிறேன். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது, உன்னத உள்ளம் கொண்ட மனிதன் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக ஆக்குவான். ஆம், நிச்சயம். ஒரு செயலை எப்படி சிறப்பாக ஆக்க முடியும் என்றால், அதிலே தனித்துவமாக நாம் சற்று யோசிக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த உன்னத உள்ளம் படைத்தவர்கள் பட்டியலிலே நான் ஒருவரை உங்களிடம் சொல்லியிருந்தேன். அன்னை தெரேசா. அவர்கள் அந்த சமூக சேவையாகவும், தொழுநோயாளிகளும் அந்த பாமர மக்களுக்கும், வறியவர்களுக்கும், எளியவர்களுக்கும், தேவையானவர்களும் தன்னுடைய செவ்வனே பணியை செய்தார்கள். பல இன்னல்கள் எல்லாம் வந்தபோதும் மக்களுக்காக சேவைகள் செய்வதில் நான் எந்த நிலைக்கு சென்றாலும் பரவாயில்லை என்பதை மிக ஆணித்தரமாகவும், அழுத்தமாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் இதை நான் இங்கு ஆணித்தரமாகவும், அழுத்தமாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த உன்னத உள்ளத்தை நாம் வளர்த்தெடுத்தோம் என்றால், அந்த உன்னத உள்ளத்தை வளர்த்தெடுக்கின்ற பொழுது மற்றவர்கள் பேசக்கூடிய அந்த தீய சொற்களாக இருக்கட்டும், இந்த வேண்டாத வேலை என்பதாக இருக்கட்டும், பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்று இப்படியான சொற்கள் எல்லாம் நம்முடைய காதுகளில் வந்து சேரும். ஆனால் நம்முடைய மனதிற்குள் வைத்திருக்கிறாது. ஏனென்றால், நீங்கள் தான் உன்னதம் படைத்த மனிதர்களாக, உயர்ந்த மனிதர்களாக, சேவை புரியக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கிறீர்களே உறவுகளே! ஆக கோபம், பொறாமை, தீமை இவையெல்லாம் உங்களை விட்டு விலகும். அடுத்தபடியாக உன்னதம் படைத்த உள்ளமாக நான் அம்மாவை தான் பார்க்கின்றேன். ஆம், நிச்சயமாக நம்மை பெற்றெடுத்த தாய் என்றும் நமக்கு உன்னத உள்ளம் படைத்த ஒரு பெண்மணியாக, சாதனை பெண்மணியாக தான் நான் பார்க்கின்றேன். ஆக இப்படியாக அம்மாவையும், அன்னை தெரசாவையும், இன்னும் பல மாமனிதர்கள் காமராஜர் போன்ற கல்விக்கு மிக எடுத்துக்காட்டாய் பல கல்வி நிலையங்களை உருவாக்கிய காமராஜ் ஐயா அவர்களையும் நான் இந்த நேரத்திலே போற்றி வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்றை நான் பார்க்கின்றேன். இந்த உன்னத உள்ளம் படைத்தவர்கள் இயற்கை வளங்களை மதிக்கக்கூடியவர்களாக, இயற்கை வளங்களை போற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று நாம் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறோமா என்றால் நிச்சயம் கிடையாது. இயற்கை வளங்களை நாம் சுரண்டிக் கொண்டு நம்முடைய நாகரிக வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இயற்கை நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டும் இருக்கிறது. அதை நாம் எல்லாம் என்று உணர்ந்தோம் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது 2020ஆம் ஆண்டு நமக்கு எல்லாம் நினைவிருக்கிறது. அந்த மார்ச் மாதத்திலே அந்த கொரோனா என்ற தீநுண்மை காலத்திலே நாம் இயற்கையை தேடினோம். உறவுகளை தேடினோம். அன்பை தேடினோம். பரிவை தேடினோம். பண்பை தேடினோம். ஆக இப்படியாக அனைத்தையும் தேட வைத்தது இந்த தீநுண்மை காலம் ஆகிய கொரோனா. அந்த கொரோனா காலகட்டத்திலே இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களையும், நாம் கிராம பகுதியிலே பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான இயற்கை பானங்களையும், இயற்கை உணவுப் பொருட்களையும், கிருமி நாசினிகளையும் நாம் பயன்படுத்தினோம். அதை யாராலும் மறுக்க இயலுமா என்றால், நிச்சயமாக இயலவே இயலாது. வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் சார்ந்து பயணிக்கக்கூடிய அனைத்து உறவுகளும், உலகமெங்கும் வாழக்கூடிய அனைவருமே இயற்கையை ரசித்தார்கள், ருசித்தார்கள், பயன்படுத்தினார்கள் கொரோனா காலகட்டத்திலே. அதிலிருந்து இயற்கை நமக்கு மீட்டுக் கொண்டு வந்தது நம்மை. ஆக இயற்கையை நீங்கள் ஒருபுறம் பார்க்கின்ற பொழுது, இயற்கையை நீங்கள் பாதுகாத்தால் போதும். நீங்கள் இயற்கையை பரிவாக அதாவது நேசிக்கத் தொடங்கினால் போதும். நிச்சயம் இயற்கை உங்களை வழிநடத்தி செல்லும். இயற்கையை நீங்கள் அன்பாக நேசித்தால் போதும் என்பதை கூறிக்கொண்டு, இயற்கையை நேசிப்போம், மரங்களை வளர்ப்போம். மரங்களை
வளர்ப்பதன் மூலம் நமக்கு தான் நன்மை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அந்த மரம் நடுகின்ற பொழுது எவ்வளவு பேருக்கு அந்த நிலையை தருகிறது, காயை தருகிறது, பழத்தை தருகிறது. எந்த பலனையும் எதிர்பார்க்காது. ஆக இப்படியாக தான் உன்னத உள்ளம் படைத்தவர்கள் எந்த பலனையும் எதிர்பாராமல் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து வருகிறார்கள். நிச்சயம் அவர்கள் மரத்தில் போல அந்த மரம் போல பயன்பட்டு வருகிறார்கள். அதை உணர்ந்தக்கூடிய மனிதர்கள் நன்றி உணர்வு மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக தொடக்கத்திலே கற்பனா கற்பனாவா கற்பனா கல்பனா அம்மையார் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். சிறுக சிறுக நாம் சேமிக்க வேண்டுமாக. சிறுக சிறுக உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படியாக புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால், நல்ல செயல்களால், அறச்செயல்களால், பிறர் மனம் நோவாமல் இருக்கக்கூடிய இப்படியான செயல்களால் மாத்திரமே நீங்கள் இந்த உன்னத உள்ளத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நீங்கள் இப்ப நாம் பயன்படுத்துகின்ற அந்த கணினியாக இருக்கட்டும், செல்பேசியை அப்டேட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த அப்டேட் போல உங்களுடைய உன்னத உள்ளத்தை சற்றும் அப்டேட் அதாவது புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். எப்படியாக புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால், பொறாமை இல்லாத அந்த மனிதனாக, பொறுமை இருக்கக்கூடிய அற்புத மனிதராக, தீமையை நினைக்காத ஒரு நல்ல உள்ளமாக, பணிவை நாம் எதிர்நோக்க வேண்டும். மதிப்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும். பொறுப்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும். இந்த தேசத்திலே, இந்த மண்ணிலே, இந்த நாட்டிற்கு நாம் பெருமை மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இந்த பணிவு என்பதை வார்த்தையை கண்டவுடன் எனக்கு மனிதர்கள் முதல் தொட்ட ஒரு விடயம் என்னுடைய ஆசிரியர்கள். ஆம், நிச்சயம் உறவுகளே இந்த பணிவை நாம் ஆசிரியர்களுக்கு தர வேண்டும். ஏனென்றால் நம்மை உருவாக்கக்கூடிய சிற்பிகள், நம்மை உருவாக்கக்கூடிய அந்த அற்புதமான மனிதர்களை நாம் நிச்சயம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பணிவை நாம் தர வேண்டும். ஏனென்று பார்க்கின்ற பொழுது, நம்மை எல்லாம் இந்த ஒரு நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல். எல்லா துறையிலும் போட்டி பெறாம இருக்கும். ஆனா ஆசிரியர் துறை தன்னுடைய மாணவன் எந்த துறைக்கு சென்றாலும் மனமுகந்து பாராட்டுகின்ற அந்த மனப்பான்மை, மனப்பாங்கு யாருக்கு வரும் என்று பார்க்கின்ற பொழுது, ஆசிரியர் பணிதான். நீங்கள் மற்ற துறை எடுத்தீர்கள் என்றால், ஒரே துறையை தான் சாதிக்க முடியும். ஆனால் நீங்க ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால், உங்களுடைய மாணவர்கள் எல்லா துறையிலும் வலம் வருகிறார்கள். அதற்கு காரணம் ஆசிரிய பெருமக்களே. ஆக ஆசிரிய பெருமக்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கண்டிக்கக்கூடிய அந்த தருணமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று கண்டித்ததன் காரணமாகவே, இன்று நான் ஒரு நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மாணவராக உங்கள் முன் பேச்சாளராக வந்திருக்கின்றேன் என்றால், அதற்கு காரணம் ஆசிரியர்கள். ஏனென்று பார்க்கின்ற பொழுது, அவர்கள் படிப்பை தாண்டி நல்ல பழக்கவழக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒருவருக்கு நல்ல பழக்கவழக்கம் இருந்திருக்கிறது, உன்னத உள்ளம் இருக்கிறது என்றால், நிச்சயம் இறைவனும் குடிகொள்வான், இயற்கையும் குடிகொள்ளும், உறவுகளும் குடிகொள்வார்கள். நம்மை சுற்றி நல்லவர்கள் மாத்திரமே இடம் கொள்ள முடியும். இதை நிச்சயம் நீங்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருந்தீன், இதை உணர முடியும். ஆக உறவுகளே, நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கு பணிவையும் தர வேண்டும். அற்புதத்தை நாம் நிகழ்த்த வேண்டும். எப்படியான அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, நல்ல மாணவனாக பல துறைகளில் சாதித்து நம் நாட்டிற்கும், நம்முடைய படித்த பள்ளியிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். நிச்சயம் நாம் படித்த பள்ளியை ஒருபோதும் மறக்கவும் கூடாது, மறுக்கவும் முடியாது. ஆக நம்மால் இயன்ற உதவிகளையும் நம்முடைய பள்ளியின் வளர்ச்சி பாதைகளுக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அடுத்தபடியாக உறவுகளே, பொறுப்பை பார்க்கின்ற பொழுது நாம் நிச்சயம் பொறுப்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அது எந்த பொறுப்பாக இருக்கலாம். ஒரு சாதாரணமான ஒரு பள்ளி வேலையில ஒரு உதவியாளராக இருக்கலாம். அல்லது பெரிய பதவியிலே ஒரு வங்கி மேலாளராக இருக்கலாம். ஒரு பள்ளியை தாங்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களாக இருக்கலாம். ஏன் ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஒரு அரசர்களாக இருக்கலாம். பொறுப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொறுப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது நேர்மை தவறாது இருக்க வேண்டும். நம்முடைய இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் பல நேர்மையான மனிதர்கள், நேர்மையான பொறுப்புகளை இருந்திருக்கிறார்கள். எப்படியாக இயற்கைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று சொல்வார்கள். இப்படியாக மனுநீதி சோழனை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அதன் பிறகு தன்னுடைய
மகன் செய்த தவறுக்காக மகனையே தேர் சக்கரத்தில் இட்ட சிபி சக்கரவர்த்தியை பற்றி நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அப்புறம் மதுரையை ஆண்ட அந்த பாண்டிய மன்னன் அந்த கண்ணகியினுடைய காற்சிலம்பை தவறான நீதியை வழங்கியவனுடைய அவன் உணவு 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 அந்த உணவு அல்ல. அந்த உரிமையை கேட்க வந்த அந்த கண்ணகியிடம் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த அந்த வரலாறை எல்லாம் நாங்கள் சற்று தொட்டு பார்க்கின்ற பொழுது, பொறுப்பை தவறாது நாம் பயன்படுத்த வேண்டும். என்றால் அந்த பொறுப்பு என்பது மிக முக்கியமான உயர்ந்த ஒரு பண்பு. அந்த உயர்ந்த பண்பிலே நாம் மிக சரிவர பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, ஒரு சில பாடல்களை மட்டும் நான் இங்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திருக்குறள் சார்ந்தும், நாலடியார் சார்ந்தும் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன் உறவுகளே. முதல் பகுதியாக கருணையைப் பற்றி நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு சிறுவன் தினம்தோறும் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த கருணை பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு தருணம் நல்ல வயல் நிறைந்த பகுதியிலே ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்மணியை பார்ப்பான். அந்த பெண்மணி வயது முதிர்ந்த ஒரு பாட்டி. அந்த பெண்மணி இவன் பேசிக் கொண்டிருப்பான். இவனுடைய வீட்டிலே ஆடு, மாடுகள் இருக்கின்றன. அந்த மாடுகள் பசு நிறைந்த அந்த மாடுகளிலே ஒவ்வொரு நாளும் அந்த பசும் பாலை ஒரு குவளையில் எடுத்து வந்து அந்த பாட்டிற்கு வந்து சென்று அதாவது பள்ளிக்கு வருகின்ற அந்த தருவாயிலே அளித்து செல்வதுதான் அவனுடைய வழக்கமாக இருந்தது. அந்த பாட்டியும் அந்த பசும்பாலை வாங்கிக் கொண்டு தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வார். அப்போதுதான் இந்த கதையை நான் மேலோட்டமாக தான் சொல்கின்றேன். அந்த கதையினுடைய சார அம்சத்தை மட்டும் தான் நான் இங்க சொல்கின்றேன். நேரத்தின், காலத்தின் கட்டாயம் கருதி. ஆக இந்த சிறுவனின் கருணையை நாம் இங்கு பார்க்கின்ற பொழுது, அந்த சிறுவனின் கருணை நம்முடைய வாழ்வின் கடைசி நிமிடங்களை இனிமையாக்கியதாக நாம் உணர முடிகிறது. குறள் 211 சொல்கிறார் திருக்குறள், "பிறருக்கு இன்பம் செய்வதுவே தமக்கு இன்பம் செய்வதாம். அதுவே மாறாத ஒழுக்கம்" என்பதை கூறுகிறார். ஆம், நிச்சயம். நாம் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டுமென்றால், பிறருக்கு இன்பம் செய்ய வேண்டும். பிறருக்கு இன்பம் செய்தாலே, தமக்கு இன்பம் செய்வது போல என்பதை மிக அழகாக குறள் எண் 211 நமக்கு சொல்கிறார். சிறிய உதவிகள் பெரிய உயிர்களை வளர்க்கும் என்கிறார்கள். ஆம், நிச்சயமான இது ஒரு தத்துவ வரிகள் தான். நிச்சயம் நமக்கான உதவிகளை நம்மை சார்ந்தவர்களுக்கும், வறியவர்களும் தருகின்ற பொழுது, அது சிறிய உதவி ஆயினும் உறவுகளே, இது சின்ன உதவிதானே. ஒரு ரூ. 5 ரூ. 10 குடுக்க உங்களுக்கு மனம் இருக்கிறது. ஆனால் பார்ப்பவர்கள், மற்ற சமூகத்தினர் என்ன நினைத்து விடுவார்கள் என்ற கவலை உங்களுக்கு வர தேவையில்லை. சிறிய உதவினாலும் மனம் இருக்கிறது அல்லவா? அந்த மனம் போதும். ஆக அது பெரிய உயர்களை புதுப்பிக்கக்கூடியதாகவும், வளர்க்கக்கூடியதாகவும் மாறும் என்பதை இந்நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது, அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தக்கூடிய ஒரு பென்சில் சம்பவம். ஆம். சிறிய விடயங்களில் நாம் உயர்ந்த எண்ணங்களை வைக்க வேண்டும். சிறு வயதில் கலாம் ஒரு பென்சிலை இழந்திருக்கின்றார். அப்போது ஆசிரியர் சொல்லுகிறார், "சிறிய பொருளையும் மதிக்கின்ற மனம் கொண்டால் தான் பெரிய வாழ்க்கை கட்டப்படும்." ஆம். யோசித்து பாருங்கள். சின்ன பொருள் தானே என்று அந்த துளைத்து மனம் வாடக்கூடிய அந்த தருணம் இருக்க வேண்டும். அப்போது பாருங்கள், அந்த சிறிய பொருளையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எந்த பணியை செய்தாலும் சரி, மனிதனாக இருக்கக்கூடியவர்களை நாம் மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால், அனைவரும் பிறப்பினிலே சமம். அனைவரும் கொண்டு போகின்ற பொழுது, எந்த ஒரு பொருளையுமோ, எந்த ஒரு பேரையுமோ, எந்த ஒரு புகழையுமோ நீங்கள் கொண்டு செல்ல இயலாது. நீங்கள் நடத்திய, நீங்கள் வளர்த்த, நீங்கள் சேவைகள் புரிந்த அந்த நல்ல உள்ளம் மாத்திரமே நீங்கள் சென்றபோதும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்வமாக உங்களுக்கு மாறும் உறவுகளே. ஆக அப்படியாக தான் உங்களுக்கான அந்த செல்வத்தை, புகழை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். நீங்கள் விண்ணுலகம் சென்றபோதும் நீங்கள் போற்றி புகழ பேசப்படும் என்றால், நிச்சயம் உயரமாக பாருங்கள். உன்னத உள்ளம் வாயிலாக பல நன்மைகளை சொல்லுங்கள் என்பதை இந்நேரத்திலே நான் பதிவு செய்து கொண்டு, அடுத்தபடியாக தாயின் அன்பை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். எப்படி ஒரு தாயின் அன்பை நான் சொல்லாமல் இந்த பேச்சை நிறைவு செய்வது உறவுகளே? ஆம். ஒரு கரு கருங்கல் நிறைந்த பாதையிலே, ஒரு பாறைகள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே, மகனுடன் தாயும் நடந்து சென்றிருக்கிறார்.
வழியிலே மகன் தவறி விழுகின்றான் பாறையினிடையே. சற்றும் பார்க்காமல் சற்றும் பார்க்காமல் அந்த துயரத்தில் குதித்து பாறையில் குதித்து மகனை காப்பாற்றுகிறாள் தாய் என்ற ஒரு கதை முடிகிறது. இதை நீங்கள் சற்று ஆழமாக யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு விடயம். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, அன்பும் ஆராய்ந்த உணர்வும் உடையார் தன்பால் அற்றவர். தன்னுடைய உயிரும் ஆபத்து என அறிந்தும் தாய், மகனே எனக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து மகனை காப்பாற்றக்கூடிய அந்த செயல் யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறார். இன்று கவி உலகிலே புரட்சிகளை செய்து பல புரட்சிகரமான கவிதைகள் மூலம் தன்னை மெருகேற்றி பல கவிஞர்களுக்கு எழுச்சி பாரதியாக இருக்கக்கூடிய பாரதியார் சொல்லியிருக்கின்றார், உறவுகளே, நல்லவை பேச வேண்டும். ஆம், நல்லவை பேச வேண்டும். நல்லதை நினைக்க வேண்டும். நல்லதை செய்ய வேண்டும். இந்த 3ஐயும் நீங்கள் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நம்முடைய கடைசி நாள் வரை நம்முடைய வாழ்வு ஒளிரச் செய்யும். அது அறிவின் ஒளி அல்ல உறவுகளே, அன்பின் ஒளி. அந்த அன்பின் ஒளி உன்னத ஒளியின் ஒளி. அந்த உன்னத ஒளியின் வாயிலாக நாம் அனைவரும் பிரகாசமாக ஒளிர முடியும், மிளிர முடியும் என்பதை இந்நேரத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அடுத்தபடியாக ஒரு சில தத்துவ கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். நெல்சன் மண்டேலன் ஐயா அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது, ஒரு வல்லமை படைத்தவர்களாக இந்த உலகிலே நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டுமென்றால், அதற்கு 2 காரணம். நல்ல அறிவு இருக்க வேண்டும், நல்ல மனம் இருக்க வேண்டும். இந்த நல்ல அறிவும், நல்ல மனமும் எவன் ஒருவனுக்கு சேருகிறதோ, அவனே வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இங்கு அழகாக கூறுகிறார். டாக்டர் ஏ.பி.ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறார், "உன்னத உள்ளங்களை சேர்ந்த கனவுகளே எல்லைகள் மீறக்கூடிய ஒரு இதாக இருக்கும்" என்பதை சொல்கிறார். ஆக உறவுகளே, இப்படியாக நான் சொல்ல விரும்புகின்றேன். பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நீங்கள் உணர வேண்டும், உணர்வீர்கள் என நம்புகின்றேன். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது, "உள்ளத்து நன்மை உடைமை உடைமை போல் உள்ளிடும் ஒள்ளியர் நட்பு" குறள் எண் 784லே, உள்ளத்தில் நன்மை உடையவர் வெளிப்படையாக ஒளிப்படுபவர். அதாவது ஒரு உள்ளத்தில் எந்த கள்ள கபடமற்ற எந்த ஒரு மன அழுத்தம் அல்ல. அழுத்தம் என்று பார்க்கின்றது மனநோய். இந்த மனநோய் நம்மிடம் பலருக்கு இருக்கின்றது. அந்த மனநோய் எதனால் வருகின்றது பார்க்கின்ற பொழுது, கொடுக்கின்ற அந்த மனப்பாங்கு இருக்கு. அதுல அந்த பொறாமை குணம் இருக்கின்றது. தீமை நிறைய இருக்கின்றது. அதுதான் அந்த மாசிலன். மாசுபடியாத ஒரு நிலத்தை நாம் உருவாக்க இருக்கின்றோம். அந்த மாசுபடாத ஒரு நிலமாக மாற வேண்டும். இந்த மாசுபடாத நிலம் என்ற ஒரு சொல் நான் பயணிக்க என்று சொல்லுகின்ற பொழுது, எனக்கு ஒரு ஒரு விடயம் ஞாபகம் வந்தது. இந்த விடயம் நான் இங்கே சொல்லுகின்ற பொழுது சரியாக இருக்கும் என எண்ணுகின்றேன். மாசுபடியாத இந்த மாசு கபலமற்ற நிலத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும். இந்த இயற்கை விவசாயிகளை எப்படியாக நீங்கள் ஊக்குவிப்பீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கிராம பகுதிகளாக இருந்தாலும் சரி, நகர பகுதிகளாக இருந்தாலும் சரி, தினக்கூலிகளாக காய்கறிகளிலே காய்கறிகள் மூலம், விவசாயிகளின் மூலம் தன்னுடைய உணவையும், தன்னுடைய குடும்பத்தையும் வழிநடத்தக்கூடிய அந்த உயர்ந்த தொழிலை செய்யக்கூடிய விவசாயிகள், காய்கறிகளையோ, கீரை கட்டுகளையோ, பழங்களையோ விற்கின்ற பொழுது, நாம் அனைவரும் பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ரூ. 5க்கும், ரூ. 10க்கும் பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் உறவுகளே! நீங்கள் சற்று யோசித்துப் பாருங்கள். அவர்களிடம் நீங்கள் எந்த ஒரு வரியையும் கட்டத் தேவையில்லை. ஒரு கிலோ ரூ. 30 என்றால் ரூ. 30 கொடுத்து வாங்கலாம். எந்த வரியும் கட்டத் தேவையில்லை. எந்த எந்த ஒரு சட்ட சிக்கலுக்கும் நீங்கள் ஆகப்போது. நாம் இதே ஒரு நல்லது ஒரு மால் என்று சொல்லக்கூடிய அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால், நீங்கள் மத்திய அரசுக்கு வரி செலுத்த வேண்டும். மாநில அரசுக்கு வரி செலுத்த வேண்டும். அங்கு இயங்குகின்ற நிறுவனங்களுக்கு வரி செலுத்த வேண்டும். ஆனால் நாம் எல்லாம் கௌரவத்திற்காக நாம் சொல்வோம், "நாங்கள் வாங்கிக் கொண்டோம். நாங்கள் சூப்பர் மார்க்கெட்ல அந்த காய்கறிகளை வாங்கினோம்" என்று. ஒன்றே ஒன்று ஒரு அற்புத கருத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு விவசாயியின் மகனாக சொல்கின்றேன். நிச்சயம் விவசாயிகளிடம், தினக்கூலிகளிடம் நீங்கள் பேரம் பேசுவதை விட்டுவிட்டு, மனம் உமர்ந்து அந்த ரூ. 30 ரூ. 50 நீங்கள் தந்தீர்கள் என்றால் பேரம் பேசாமல் அவர்கள் மகிழ்வார்கள். மகிழ்ந்து உங்களுக்கு இன்னும் ஒரு காய்கறிகளையோ,
ஒரு எதையோ ஒன்று இணைத்து தான் தருவார்கள். என்றால் அவர்கள் நல்ல உள்ளம் மனிதம் படைத்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நாமும் அப்படியாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையும். அப்படியாக வாழ பேரம் பேசாமல் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்கள் வளர்ந்தால் மாத்திரமே உறவுகளை நாம் வளர முடியும். அதாவது விவசாயிகள் சேற்றில் கால் வைக்க முடியும்தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும். அப்போது சோற்றில் கை வைக்கின்ற பொழுது நாம் அனைவரும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த வேண்டும். எப்படியாக என்று பார்க்கின்ற பொழுது, இந்த இறைவனை இறைவா இந்த உணவை தந்தமைக்கு நன்றி என்று நாம் எல்லாம் எல்லா மதங்களிலும் சொல்கின்றோம். இந்த உணவை படைத்த விவசாயிகளுக்கு நன்றி என்பதை நாம் நெற்பணிகள் அந்த நெற்மணிகள் வருவதற்கு எவ்வளவு நீர் தேவைப்படுகிறது என்று யோசிப்பார்கள். என்னது ஒரு 10,000த்திற்கும் மேற்பட்ட அந்த லிட்டர்களான அந்த நீர் தேவைப்படுகிறதாக, அதெல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்திற்கு ஒரு நன்றியை சொல்லி, அந்த விவசாயிகளுக்கு ஒரு நன்றியை சொல்லி, உங்களுடைய அந்த நல்லதொரு தொடக்கத்தை அந்த உணவுகளை நீங்கள் பகிர் ப பருகின்ற பொழுது மிக அருமையாகவும், அழகாகவும் அந்த உன்னதம் படைத்த மனிதர்களாக நாம் வளர இதெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு கருத்துக்களாக நீங்கள் பார்க்கின்ற வேண்டும். அடுத்தபடியாக உள்ளமும் அறிவும். ஆம். அறம் என்பது உள்ளத்தின் நன்னிலையால் நின்று விளங்கும். அறத்தோடு வாழ்வதே உள்ளத்தை அடக்கம் செய்த பிறகே சாத்தியம். அறிவினை ஓம்பி அழிவின்கண் நின்றார் பிறவித் துயர் நீந்தல் அறிந்தார். ஆம், அறவழியில் உள்ளதை நிலைநாட்டினால் பிறவித் துயரிலிருந்து விடுபட முடியும். இதுவே வாழ்வின் மெய்யான இலக்காகும். அடுத்தபடியாக நிலைத்தன்மை. இந்த நிலைத்தன்மை அனைவரிடம் இருக்கிறதா என்றால் கிடையாது. நிலைத்தன்மை என்று பார்க்கின்ற பொழுது பலருக்கு அந்த நிலைத்தன்மை என்ற வார்த்தையே இன்று புரியாது. இப்போது எப்படி சொன்னால் புரியும் என்று பார்க்கின்ற பொழுது கான்ஸ்டன்ட் என்று சொல்வார்கள். ஆக அப்படியாக ஒரு நிலைத்த ஒரு உள்ளம் சீராகவும், உறுதியாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கையின் எல்லா செயல்களுக்கும் அடித்தளமாக இருக்கிறது. ஆக மிக தெளிவாகவும், எளிமையாகவும் சொல்லுகிறார். பொச்சாப்பு பெற்றுளரும் பூச்சாப்பு பெறாமல் அச்சாணியிட்டு இறை நிறை என குறள் எண் 367 சொல்கிறார். உள்ளம் உறுதியுடனும் கவனத்துடனும் நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயம் உறவுகளை உள்ளம் உறுதியாக, திடமாக, வலிமையாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம் என்பதை சொல்லுகின்றார். நாம் எல்லாம் தேடிக் கொண்டிருக்கின்றோம். கடவுள் தூணில் இருக்கிறாரா? துரும்பில் இருக்கிறாரா? அல்லது கடவுள் கோவிலில் இருக்கிறாரா? எங்கு இருக்கிறார்? எங்கு கடவுள் இருக்கிறார்? கடவுள் எனக்கு மட்டும் எதையும் செய்ய மாட்டார் என்று. கடவுள் எங்கும் இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றார். உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் தான் கடவுள். உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உள்ளத்தில் உங்களுடைய மன உள்ளத்தில் தான் கடவுளின் இருப்பிடம் இருக்கிறது. இதை மதம் சார்ந்து நான் சொல்லவில்லை. பொது கருத்தாக திருக்குறள், திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஆம் உறவுகளே, திருக்குறளில் உள்ளம் கடவுளின் இருப்பிடமாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஒருவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது, அது இறைநிலையும் நன்கு பிரதிபலிக்கிறது. இது வாழ்க்கையில் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிய அடையாளமாக, மிக அற்புதமாக அமைகிறது உறவுகளே. இப்படியாக திருக்குறள் நமக்கு மிக அற்புதமான கருத்துக்களை நமக்கு சொல்லியிருந்தாலும், நாலடியார் போன்ற நாலடியாரும் மிக அற்புதமான கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆக உறவுகளே, நம்மால் இயன்றதை நாம் சொல்ல வேண்டும். சரி, இதெல்லாம் சொல்லி சென்று விட்டீர்கள். எப்படி என்னுடைய உன்னத உள்ளத்தை, இந்த உன்னதத்தை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும்? எவ்வாறான விடயங்களை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? அல்லது எவ்வாறான விடயங்களை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏக்கமும், ஆக்கமும் அது தெரிந்தால் நான் செய்வேன். இது தெரிந்தால் செய்வேன் என்ற ஒரு உன்னதம் நமக்கு இருக்கும். அது எவ்வாறா என்று பார்க்கின்ற பொழுது, சிறு வயதிலிருந்தே உணர்வை வளர்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளிடையே அந்த உணர்வு என்று பார்க்கின்ற பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், பரிவாக இருக்க வேண்டும், தீமை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், பேராசைப்படக்கூடாது, எதுக்கும் வைத்து நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இப்படியாக சிறு வயதிலிருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒன்றை நான் மாத்திரம் சொல்கின்றேன். இன்றைய பெற்றோர்கள் காலகட்டத்திலே குழந்தைகளுக்கு முன்பு சண்டைகள் இடுகிறார்கள். அதை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. நீங்கள் எதை குழந்தைகள் முன்பு செய்கிறீர்களோ, நீங்கள் பேசுவதை விட எதை ஒரு செயலை அவர்கள் காட்சிகளாக பார்க்கிறார்களோ, அது நன்கு அவர்களுடைய மனதிலே பதியும். அப்ப நன்கு அவர்களுடைய மனதிலே பதிகின்ற பொழுது, அது காலப்போக்கிலேயே அவர்களுக்கு வெறுப்பை தான் உண்டாக்கும். மன அமைதியை குலைக்கும். ஆக நீங்கள் இடுகின்ற சண்டை குழந்தைகளுக்கு முன்பு இருக்க வேண்டாம் என்ற ஒரு அன்பு
இங்கு ஒரு சகோதரனாக நான் இங்கு அனைவருக்கும் வைக்கின்றேன். தினம் தினம் ஒரு நற்பணிகளை செய்ய வேண்டும். நற்பணிகள் என்று பார்க்கின்ற பொழுது நான் 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி தர வேண்டும். அப்படி அல்ல. தீமையை நீங்கள் செய்ய தேவையில்லை. நன்மையை நீங்கள் யோசித்தாலே போதும். பதிவை யோசித்தால் போதும். பொறுமையை வளர்த்துக் கொண்டால் போதும். நன்மை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் போதும். ₹1 அது நன்மைதான். அந்த மனம் வேண்டும். மனம் வேண்டும். அந்த மனதை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சிறு உதவிகள் ஆயினும் உதவிகள் செய்ய நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஈர்ப்பு கொண்ட தன்னிச்சையாக நீங்கள் வளர கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால், ஒரு கிழவனும், ஒரு மூதாட்டி தன்னுடைய பரம்பரை சொத்துக்களை தன்னுடைய பேரனுக்கு தருவதாக எண்ணியிருந்தார். அதனுடைய பேரன் மூதாட்டியை எதுவும் பார்க்கவில்லை. அங்கிருந்த ஒருவன் தினமும் ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவன் அந்த மூதாட்டியை பார்க்கின்றான். இறுதியிலே அந்த மூதாட்டி அந்த சிறுவனோடையே சென்று அந்த சிறுவனுக்கு அனைத்து விதமான அந்த சொத்துக்களை எல்லாம் எழுதி வைக்கின்றார். அப்போது அந்த பேரன் கேட்கின்றான், "ஏன் உன்னுடைய பேரன் நான் தானே, எனக்கு சொத்துக்களை எழுதி வைக்க என்று. என்னுடைய நீ இல்லாத காலகட்டத்திலே நீ எப்போவாவது வந்து போகின்ற காலகட்டத்திலே நீ வந்து சென்று கொண்டிருக்கிறாய். பாசம் உன்னிடம் தூய்மையானதாக, உன்னத உள்ளம் படைத்தவர்களாக இல்லை. இவன் எப்போதுமே எனக்கு உன்னத உள்ளம் படைத்தவராக, நேர்மையாக, நான் கேட்கின்ற மிக அற்புதமான ஒரு விடயங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார்கள். ஆகியவைதான் நான் அவருக்கு அந்த சொத்தை நான் அந்த என்னுடைய பேரனுக்கு எழுதி வைக்கிறேன் என்று அந்த பேரனுக்கு அவர் எழுதி வைப்பார். இந்த சமகால நாயகர்களாக யாரை நான் பார்க்கின்ற இருவரை. ஒன்று நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன். அம்மா. ஆம். எதையும் எதிர்த்து பிள்ளைகளை வளர்க்கும் தியாகி அவர்தான். போற்றுதலுக்குரிய அம்மா. இன்னொன்று சமூக சேவையர்களாக இந்த சமுதாயத்திலே மனித மாண்போடு மனித மாண்பு வளர்கிறது, மனித நேயம் வளர்கிறது, மனித நேயம் குன்றாது வளர்ச்சியை நோக்கி வளர்கிறது என்றால், அதற்கு காரணம் சமூக சேவையாற்றும் அத்துணை நல்லுள்ளங்களையும் இந்நேரத்தில் நான் வாழ்த்தி, இன்னும் நீங்கள் இந்த சமூக சேவையை தேவையானோருக்கு செய்யுங்கள். இன்னும் பல நல்ல மனிதர்களை உருவெடுங்கள். சமூக சேவையாளர்களை நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் நீங்கள் பிறருக்காக உயிரை தருகிறீர்கள். பிறருக்காக பணியை செய்கிறீர்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்வு செழிக்கும். அது இறைவன் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய பணி மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, உறவுகளே, இறுதியாக நான் இப்படி சொல்லி முடிக்கலாம் என எண்ணுகின்றேன். உன்னத உள்ளம் என்பது ஒரு சிறந்த பரிசு. ஆம். பரிசு என்றாலே நாம் அனைவருக்கும் பிடிக்கும். அந்த பரிசு என்ற ஒரு கோட்டிற்குள் வருகின்ற பொழுதுதான் போட்டி, பொறாமை, நான் முதலா, நீ முதலா என்ற ஒரு போட்டியும், பொறாமையும் நிறைந்த உலகிலே உன்னத உள்ளத்திற்கான சிறந்த பரிசை நான் உங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். உன்னத உள்ளம் போன்ற ஒரு பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதை பெற்றுக்கொள்ள, வளர்க்க, முயற்சிக்க என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது, முயற்சிகளை செய்ய வேண்டும், பயிற்சிகளை செய்ய வேண்டும், உள்ளத்தை தூய்மையாக மாற்ற வேண்டும். ஆகவே தான் உலகம் நேர்மையாகவும், உன்னதமாகவும் இருக்கும் என்பதை நான் இந்நேரத்திலே பதிவு செய்து கொண்டு, இந்த அறம் சார்ந்த கருத்துக்களையும், அறம் சார்ந்த முடிவுகளையும் நாங்கள் நினைத்துக் கொண்டு, உள்ளத்தில் தூய்மையும், நிலைத்தன்மையும், அழுக்காற்றின் பிழைகள் இவற்றையெல்லாம் மனிதனுக்கு போதிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தூய்மையோடும், அறத்தோடும் அமைந்திருக்கதே திருக்குறளின் வழி என திருவள்ளுவர் சொல்கிறார். நான் சொல்கின்றேன். நேர்மையோடும், நீதியோடும், கருணையோடும், உயர்ந்த நெறிகளோடும், உன்னத உள்ளத்தோடும், அன்போடும், பண்போடும், பரிவோடும், நல்ல மன நிலையையும், மன அமைதியையும், நல்ல சிந்தனைகளையும், நல்ல உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்களாக இருங்கள். நீங்கள் சரித்திர மனிதர்களாக நிச்சயம் வலம் வருவீர்கள். உங்களுடைய உள்ளம் உன்னத உள்ளமாக, மாசு அல்லாத உள்ளமாக மாற வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, பேராசையை விடுங்கள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆக இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவைப்படுவோருக்கு கொடுத்து உதவுங்கள். உன்னத உள்ளம் இடத்தில் கோபம், பொறாமை, தீமை எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் உங்களிடம் இருக்கிறது என்றால் அதை எப்படியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த வழியிலே செல்லுங்கள். நீங்கள் உன்னத உள்ளம் படைத்த மாசு படிந்த அல்ல, மாசு இல்லாத ஒரு மனிதராக வாழ்வீர்கள். வைரம் போல ஜொலிக்க வேண்டும் என்றால் அந்த மாசு எல்லாம் நீங்கிதான் அந்த வைரம் ஜொலிக்கிறது.
ஏனென்றால் அது அவ்வளவு அப்படியாக நீங்கள் ஜொலிக்க வேண்டும் என்றால் பிறருக்காக நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கு உதவ கற்றுக்கொள்ளுங்கள், பணிவை கற்றுக்கொள்ளுங்கள், மதிப்பை உணர்ந்து கொள்ளுங்கள், பொறுப்பை அதிகப்படுத்துங்கள், பெருமையை உணரச் செய்யுங்கள், சிறுக சிறுக உன்னத உள்ளத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி, இப்படியான ஒரு அழகான அற்புதமான வாய்ப்பை தந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், தமிழ் நேயர்களுக்கும், நெஞ்சங்களுக்கும், சொல்லரங்க சொந்தங்களுக்கும் சரித்திரம் படைப்போம் என்ற குழுவை மிக சிறப்பாகவும், செறிவாகவும், அருமையாகவும், அழகாகவும், பண்பாகவும், நேர்மறையான கருத்துக்களை, நேர்மறையான எண்ணங்களை, நேர்மறையான ஓட்டங்களை இந்த காலை பொழுதிலே உலகமெங்கும் பரவச் செய்கின்ற அற்புத பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத பிரிட்டோ என்றே இவரை சொல்ல வேண்டுமாக. அற்புத பிரிட்டோ, ஆரோக்கிய பிரிட்டோ அண்ணா அவர்களும் எப்போதும் அவரும் ஆரோக்கியமாக வளர வேண்டும், வாழ வேண்டும். அனைவரும் வாழ ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். ஆக ஆரோக்கியம் என்ற ஒரு வேளையிலே நான் ஒன்றை மருத்துவமனையாக சொல்கிறேன். நிச்சயம் ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சைனீஸ் ஃபுட் என்று சொல்லக்கூடிய இந்த துரித உணவுகளை நாம் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். துரித உணர்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், துரிதமாய் சென்று விடுவோம். இது நான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை உறவுகளே. அதுதான் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. 20 வயது, 21 வயது, 22 வயதிலே மாரடைப்பு வர காரணமாகிறது. மருத்துவர்கள் சொல்வது என்னவென்றால், மன அமைதி வேண்டும். மன அமைதிதான் முதலில். பிறகு உடல் பயிற்சி வேண்டும். உடல் பருமனை குறைக்க வேண்டும். இதை 3ம் தியானம் செய்ய வேண்டும். இது 4ம் முக்கியம். இந்த 4ம் உன்னத உள்ளம் படைத்தவர்களும் இருக்கிறது. ஆக ஆரோக்கியமானதாய் வாழ இதெல்லாம் நீங்கள் பழக்கப்படுத்துங்கள். இயற்கையை பேணுங்கள். இயற்கையை விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உண்டு செல்லுங்கள். உடற்பயிற்சியை தினமும் காலை 1/2 மணி நேரம், மாலை 1/2 மணி நேரம் தொடர் சீரான அந்த இடைவெளியை விட்டு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். நாம் நோயுடன் வாழுகின்ற பொழுதுதான் இந்த சமூகத்திற்கு நாம் பணியாற்ற முடியும். ஆக இந்த சமூகத்திற்கு நாம் பணியாற்றுகின்ற பொழுதுதான் உன்னத உள்ளம் பிறக்கும். ஆக உன்னத உள்ளத்தோடு உங்களுடைய உடல் நலத்தையும் நல்ல உள்ளமாக, நல்ல உடல்நிலையை பார்த்து சீரான உடல்நிலையை பார்த்துக் கொள்வீர்கள் என கூறி, அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்திய இந்த நாளை நன்னாளாக மாற்றி, இந்த நாளில் என்னால் பேச முடியும் என நம்பிக்கை வைத்த இறைவனுக்கும், என்னை உலகிற்கும், உங்களுக்கும் என்னை அறிமுகம் செய்தவருக்கும், இந்த தமிழ் உலகிலே என்னை உருவெடுத்து என்னை கொஞ்சம் கொஞ்சம் சற்று மெருகேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கனடா தமிழாளி பேரவையின் தலைவர் பாட்டரவி தமிழ்மணி உயர்வன் ஐயா அவர்களுக்கும், என்னை இந்த தமிழ் உலகிலே அறிமுகம் செய்து என்னை பட்டை தீட்டிய பேர்ன் வள்ளுவன் பாடசாலையின் முதல்வர் ஆசிரியர் பொன்னமல்லம் முருகவேல் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த உலகிற்கும் உங்களுக்கும் இந்த பேச்சை எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய பெற்றோர்களை வணங்கி நான் பேச்சை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு நல்லதொரு சந்திப்பிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தங்க தினேசு, சன்னாவூரிலிருந்து தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு தளத்திலே சந்திப்போம். நன்றி, வாழ்க. நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் மாசிலன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த மாசிலன் தொகுப்பில் இன்று உன்னத உள்ளம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு தம்பி தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற தங்க தினேஷ் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். தங்க தினேஷ் அவர்கள் முதன் முறையாக நம்மோடு இணைந்து கொண்டு அருமையான ஒரு சிறப்புரை கொடுத்திருக்காங்க. மாசிலன் அப்படின்ற ஒரு தொகுப்புல உன்னத உள்ளம் அப்படிங்கிற தலைப்புல அருமையான கருத்துக்களை இன்றைக்கு பகிர்ந்துகிட்டாரு. முக்கியமாக நம்ம அன்போடும் பரிவோடும் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நிறைய திருக்குறள் வாயிலாக நிறைய கருத்துக்களாக பகிர்ந்துகிட்டாரு. தூய்மையான கள்ளம் கபடமற்ற அன்பை நம்ம பகைவருக்கும் தர வேண்டும். அதுக்கு அந்த உன்னத உள்ளம் படைத்தவர்களால் மட்டுமே அந்த மாதிரி ஒரு அன்பை கொடுக்க முடியும். அந்த உன்னத உள்ளத்துல பொய் கபடம் கள்ளம் இதெல்லாமே தானே நீங்கி போயிடும். பகிர்ந்த அணிக்கும் எண்ணமுடையவர்களாக அன்னை தெரசா போல நம்ம வாழ வேண்டும். ஒரு மருத்துவமனையில யாராவது சேர்ந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணணும் சரியாயிரணும்ட்டு. மதங்கள் கடந்த மனிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பணம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிம்மதி இல்ல, பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க கூட பேசுறவங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா நமக்கும் மூப்பு வரும். எல்லாருக்குமே மூப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய ஒன்றுதான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து மற்றவர்களுக்கான நேரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக தாய் அப்படிங்கிறவங்க ஒரு உன்னத உள்ளத்தின் ஒரு அடையாளம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். கொரோனா காலத்துல நம்ம இயற்கையை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். அன்பை பரிவை இயற்கையை இப்படிதான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த மரம் மாதிரி இயற்கையாக இருக்கும் மரம் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காது, தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளும் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உன்னத உள்ளத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த மண்ணுக்கு பெருமை மிக்கவர்களாக நம்ம வாழ வேண்டும். ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க படிப்பை தாண்டி நல்ல பழக்க வழக்கங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவறாது நம்ம பயன்படுத்த வேண்டும். பொறுப்புக்குன்னு பார்த்தோம்னா நம்ம பாண்டிய மன்னன் கண்ணகி என் கணவர் மேல தவறான பழி சொன்னதுனால அவரோட உயிரே விடுறாரு. பொறுப்பு தவறி நடந்ததுனால. சிபி சக்கரவர்த்தி இப்படி பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். ஒரு பையனும் ஒரு பாட்டி மேல கருணை கொண்டு தினமும் உணவு கொடுத்தத பத்தியும் சொன்னாங்க. அந்த மாதிரியான உயர்ந்த பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பிறர்க்கு துன்பம் செய்வது அப்படிங்கிறது நாம் பிறர்க்கு இன்பம் கொடுப்பது நமக்கு நாமே இன்பத்தை கொடுத்துக் கொள்வது மாதிரி அது ஒரு மாறாத ஒழுக்கம். ஒவ்வொரு சின்ன பொருளையும் அது ஒரு பென்சிலாக இருந்தாலும் அதையும் நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத அப்துல் கலாம் வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிறோம். ஒரு எதை காட்டிலும் சரி தன்னோட உயிரை காட்டிலும் மகனோட உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு ஒரு தாய் அப்படிங்கிறவங்க தன் மகனோட வாழ்க்கையை காப்பாத்துறாங்க. அந்த அளவுக்கு தாய் அன்பு அப்படிங்கிறது உன்னத உள்ளமாக இருக்கிறது. நல்ல அறிவும் நல்ல மனமும் படைத்தவன் தான் நல்ல வல்லமை படைத்தவனாக இருக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தன்னோட துன்பமாக உணரணும். ஒரு மாசுபடாத ஒரு நிலமாக இந்த நிலத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம உன்னத உள்ளம் போல இந்த நிலத்தை மாற்றணும் அப்படின்னாக்கா அதுக்கு விவசாயம் இயற்கை சார்ந்த விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்கணும். அதற்கு பேரம் பேசாமல் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை பெரிய பெரிய கடைகள்ல வாங்காம சின்ன சின்ன இடங்கள்ல அந்த உற்பத்தி செய்யறவங்க கிட்ட நம்ம வாங்கி அவங்களுக்கு நம்ம ஊக்கப்படுத்தலாம். அந்த உணவை கொடுத்தவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தி நம்ம சாப்பிடலாம். உன்னத உள்ளம்தான் கடவுளின் இருப்பிடம் அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்றாரு. சின்ன வயசுல இருந்தே இந்த உணர்வுகளை வளர்க்க வேண்டும். அதாவது அன்பை, பரிவை, தீமை செய்யாத வர்களாக நம்ம குழந்தைகள் கிட்ட இருந்தே நம்ம அந்த பண்பை உணர்வை வளர்க்க வேண்டும். குழந்தைகள் முன்பு பெரியவர்கள் சண்டை போடக்கூடாது. நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றும் போது நல்ல பண்புகளை நம்ம பின்பற்றும் போது அது குழந்தைகளும் பின்பற்றும். சமூக சேவையின் முக்கியத்துவத்தையும் அருமையாக பகிர்ந்து கொண்டார். மற்றவர்களுக்கு செய்யும் உதவி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த மாசு அப்படிங்கிறது நீங்கினாதான் வைரமே ஜொலிக்கும். அந்த மாதிரி நம்மிடம் இருக்கும் மாசுகளை நீக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா துரித உணவு அப்படிங்கிறத தவிர்க்கணும். துரித உணவு எடுத்துக்கிட்டோம்னா துரிதமாக போயிருவோம். அதனால நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை தினமுமே பின்பற்றி அனைவருமே ஆரோக்கியமாக நல்ல உயர்ந்த உள்ளத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தங்க தினேஷ் அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க,
குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தலத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் நம் தளத்தில் இன்று நமக்கெல்லாம் தந்த தமிழ் பற்றாளர் தங்க தினேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை முடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாரு. நன்றிகள் ஐயா. தினேஷ் அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. மனிதனுக்கு அன்பும் கருணையும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அழகா எடுத்து சொன்னீங்க. அதை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இளைய சமுதாயத்தை உருவாக்கும் பொழுதே இந்த அன்பும் கருணையோடு அது உருவாகும் பொழுது எவ்வளோ ஒரு அற்புதமான விளைவு உண்டு பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே நான் உணர்ந்தேன். ரொம்ப நன்றி இல்லையா. அப்புறம் பெற்றோருக்கு நாம் மரியாதை செய்வோம் அப்படின்னு அழகா எடுத்து சொன்னீங்க. பெற்றோர்களை மதிக்கணும், போற்றணும். அம்மா அப்பா தான் முதல் கடவுள். அதை நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து உணர வைக்கணும். நம்ம அன்பா எடுத்து அவங்க சொல்லும் பொழுது அவங்களும் அதை அன்பா உணர்ந்து அதையே அவங்களும் வெளிப்படுத்துவாங்க. அதை ஐயா ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அன்னை தெரசாவுடைய அந்த அன்பும் கருணையை பத்தி சொன்னீங்க ஐயா. ரொம்ப அற்புதம். அன்னை தெரசா ஒரு தடவை ஒரு விருந்துக்கு அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க போய் இலையில உட்காந்து இலையை பார்க்கும் பொழுது அதில் ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்வீட்டை எடுத்து ஒரு அந்த வாழை இலையிலேயே கொஞ்சம் கிழிச்சு அதில் சுற்றி ஒரு பக்கம் வச்சுட்டாங்களாமா. அப்புறம் அந்த பரிமாற்றவர் பார்த்தவங்க ஸ்வீட்டோட வைக்க மறந்துட்டு போல இருக்குன்னு ஒரு ஸ்வீட் வச்சிருக்கிறார். அந்த அம்மா அதையும் எடுத்து வச்சுட்டாங்க. அவர் பார்த்துட்டு, ஏம்மா சாப்பிடாம வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது, இல்லை இது எனக்கு கிடைக்குதுன்னு நான் இங்கே சாப்பிட்டுட்டேன்னா என் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நிறையா இருக்கு கொடுக்குறோம்.
சரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு போகும்பொழுது பேக்கில் போட்டு நிறையா கொடுத்தாங்க. அந்த அம்மா இங்கே சாப்பிடவே இல்லை. அதை எடுத்து அங்கே போய் குழந்தைங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு அப்புறம் அவங்களும் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி எப்படி உயர்ந்த உள்ளம் பாருங்க. பிறருக்காக வாழணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி அன்னை தெரசா வந்து அவங்க கடைசி மூச்சு வரையிலும் பிறருக்காக வாழ்ந்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய தனவந்தர், பெரிய பணக்காரர், அவங்க போய் அம்மா வந்து என் குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை இல்லை போ போ அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இல்லைங்க ஐயா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம், குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு திரும்பவும் திரும்பவும் கேட்கவும் ஒரு கோவம் வந்துடுதாம். அங்கேருந்து வந்து காரி உமிஞ்சாங்களாம்மா அவங்க முகத்துல. போ, சொன்னா உனக்கு தெரியாதா அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய அவமரியாதை. அந்த அம்மா அதை எடுத்துக்கவே இல்லை. அதை அப்படியே தொடச்சிக்கிட்டு, ஐயா எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டீங்க, என் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு கெஞ்சி கேட்டாங்களாம். கோவமே வரல அவங்களுக்கு. அதை பார்த்து அவருக்கு ஒரு இதுல ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்ந்து அப்புறம் அவங்களுக்கு நிறைய கொடுத்து அனுப்புனாரு. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கோவப்படாம எந்த நிலையிலையும், கோவம் வந்து எதையுமே சாதனை பண்ண முடியாது, ஆனா குணம் இருந்தா சாதிக்கலாம். அன்னை தெரசா மாதிரி. அஹ் அந்த மாதிரி நிறைய கருத்துகள் ஐயா. அப்புறம் வந்து பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாய் எடுத்து உணர்ந்து அவங்கள காத்து ரட்சித்து அந்த வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாங்க அம்மா. அப்புறம் ஆசிரியர்களை பத்தி சொன்னீங்க ஐயா. ஆசிரியர்கள் தான் உங்களை மாதிரி ஒரு சிற்பிகளை செதுக்கிற சிற்பிகளா இருந்திருக்காங்க. உங்களை ஒரு பேச்சாளரா உருவாக்கிட்டாங்க பாருங்க. அந்த ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். நம்ம வந்து ஆசிரியரை வந்து ரொம்ப போற்றி பாதுகாத்து வணங்கி வாழ வேணும். அவங்க மனசு சந்தோஷப்படும்படியா நம்ம அவங்க சொல்லி கொடுத்த பாடங்களை எடுத்து நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் எடுத்து உரைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அப்துல் கலாம் வந்து ஒரு சின்ன பொருளா இருந்தாலும், அந்த பென்சில் கதை, சின்ன பொருளா இருந்தாலும் அதை மதிக்கணும், அதை மதிச்சாதான் நமக்கு பெரிய பொருள் வரும். உண்மையான கருத்துங்க ஐயா. எதையுமே நமக்கு கிடைச்சது அப்படின்னு வேஸ்ட் பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அதையே எடுத்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கடவுள் பார்த்து இவங்க இவ்வளோ அருமையா நம்ம கொடுத்த பொருளை ஏத்துக்கிறாங்கன்னா இன்னும் வாரி வழங்குவாங்க. அதை உதாசீனப்படுத்திட்டு அது கிடைக்காதவே போயிடும் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவார். இந்த கருத்துலாம் எனக்கு அது நான் உணர்ந்திருக்கிறேங்க ஐயா. சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் அதை கடைப்பிடிச்சிட்டு வரேன். அதுக்குதான் எந்த ஒரு இதையுமே அந்த சின்ன குழந்தைங்களையே அவங்களுக்கு புரிய வச்சிடணும் அந்த கருத்துக்களை. தாய் பாசங்கிறது அளவிட முடியாத அற்புதமான ஒரு அன்பு, அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த தாய் பாசம் எனக்கு ஒரு 10 வயசுலயே முடிச்சிட்டு, அதனாலதான் அந்த பாசத்தை நான் ரொம்ப போற்றி புகழ்வேன். அந்த அம்மா இருந்து என்னை வழி நடத்திருந்தா இன்னும் எனக்கு அற்புதமா நான் இருந்திருப்பேன். அது ஒரு அதனால தாயின்னு சொல்லும் பொழுது எனக்கு உடனே அந்த ஞாபகம் வரும். எப்பயுமே விவசாயிங்க கிட்ட வந்து பேரம் பேசக்கூடாது. ஒரு கீரை கட்டு, அதான் பெரிய மகால்ல போய் அவங்க கொடுக்குற விலையை தான் நம்ம சொல்லி வாங்குவோம். ஆனா வேர்வை வடிய கூடையில கீரை, வாழைத்தண்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் காய்கறி எடுத்துட்டு வருவாங்க. அவங்கள இறக்கி வச்சுட்டு கேட்கும் பொழுது அவங்க கிட்ட பேரம் பேசுவோம். அப்படிலாம் செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவு அவங்க கொடுக்கறத தட்டுப்பா ₹1 சொன்னா ₹1 கொடுத்து வாங்குங்க. முடிஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடோ ஏதோ உணவு அளிச்சு அவங்க
பயத்தையும் நிரப்பி அனுப்புங்க. அது ரொம்ப உங்களுக்கு பெரிய சேவை. அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கும், உங்க குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் நான் அனுபவிச்சத சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நேத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஃபீவர். வர முடியல. நேத்தே அத இது பண்ணி இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தது காலையில. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி உதறிட்டு வந்து உட்காந்து அட்டெண்ட் பண்றேன். அதான் எதுவுமே நம்ம கையில தான் இருக்கு. எடுத்து உணர்ந்து இதை செய்யணும், இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ள வந்துட்டா, அது நம்ம குழந்தைங்களுக்கும் கிடைக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கோவப்படக்கூடாது, அன்பும் கருணையுமா இருக்கணும். நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பெற்றோரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. ரேவதி. நன்றிங்கம்மா. உங்க உடல்நிலையை கவனிச்சுக்கோங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நேற்று வரல, இன்றைக்கு வந்து வாழ்த்திருக்கீங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. பேர் மாறி மாறி விஜயகௌரி வந்ததுங்க. பரவாயில்லைங்கம்மா, அதனால என்ன. விஜயகௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். உன்னத உள்ளம் தலைப்பே அருமை. தங்க தினேசு மிக சிறப்பாக பேசினாங்க. அன்னை தெரசாவோட சேவையை சொன்னாங்க, அப்துல் கலாம் பற்றி சொன்னாங்க, ஆசிரியருடைய மகத்துவமான பணி குறித்து அவங்க பேசினாங்க. உள்ளத்தை எப்படி நல்லா வச்சுக்கிறது, பொறாமை வந்து கூடாது, கோபம் கூடாது, தீயதை நம்ம செய்யக்கூடாது, அப்படி நல்ல பல கருத்துக்களை அவங்க எடுத்துரைத்தார்கள். ஐயா சொன்னது உண்மைதான். முதல்ல நம்மளோட எண்ணத்தை அந்த சூரியனை போல பரிசுத்தமாக நம்ம வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாலே அந்த நல்ல எண்ணம் தான் நல்ல சொற்களை உருவாக்கும். நல்ல சொற்கள் வந்து நல்ல செயலை செய்ய வைக்கும். நம்ம வந்து இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம நினைப்போம் வாக்கு கொடுத்துட்டோம் செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்போம். இது தீய எண்ணம் உடையாரிடத்து நம்ம பழகவே கூடாது. அவங்கக்கிட்ட மரியாதை பேசிக்க வேண்டியதுதான். ஏன்னா அவங்க நம்ம வந்து என்ன செஞ்சிருவாங்க, பாழாகிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க. இந்த அறிவு இந்த புரிதல் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் நல்லாவே வாழலாம். அதனால் நம்மளோட எண்ணம் வந்து உன்னதமான எண்ணமாக இருக்கணும். நல்ல மனசு உள்ளவங்களால் மட்டும்தான் சேவையே செய்ய முடியும். ஐயா அதை அருமையாக எடுத்துரைத்தார்கள். சிறிய பொருளை நம்ம வந்து இழந்துடக்கூடாது, பாதுகாப்பாக வச்சுருக்கணும். சிறிது தானே நினைக்கக்கூடாது, ஐயா சொன்னாங்க. அதுதான் பெரிய பொருளையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். ஒவ்வொரு உயிரையுமே நம்ம வந்து தனி சிறப்போடு தான் பார்க்கணும். அது பூனையாகட்டும், நாயாகட்டும், இல்லை நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற புழு பூச்சியாகட்டும், எதுனாலும் தான். நான் ரோஜா செடி வளர்த்தேன். அந்த ரோஜா செடியை நாளே பார்த்துட்டேன், அழகாக பூ பூத்திருந்தது. நாளைக்கு இந்த பூவை நம்ம வைக்கணும், இந்த சேலை கட்டணும் அப்படின்னு. மறுநாள் காலையில் கிளம்புறப்போ அந்த பூவை பறிக்க போனால் மலை விட்டின்னு சொல்லுவோம், எல்லாருக்குமே தெரியும், பெருசாக இருக்கும், பச்சையாக இருக்கும். அந்த மலை விட்டி கால் பங்குக்கு கொஞ்சம் குறைய ரோஜா பூவை தின்றுச்சு, உட்காந்து தின்னுட்டே இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயோ உனக்கு அழகாக இருக்கும்னு நினச்சா இப்படி திங்குதே, இரு நான் பறித்து தரேனாங்க. நான் சொல்லிட்டேன், வேண்டாம்மா அது திங்கட்டும், அதுக்கான உணவு திங்கட்டும் அப்படின்ட்டு பூ வைக்காமல் நான் வந்து கிளம்பிட்டேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறோம். எதுக்கு, அதுக்கான உணவு கிடச்சிருக்கு, அது வாழ்ந்துட்டு போட்டும், ஒரு நாள் பூ இல்லைன்னா என்ன. அப்போ புல்லாகட்டும், இல்லை வேற எந்த 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, எந்த உயிர்களாகட்டும், நாம் அந்த உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுக்கு உதவியாக இருந்தோம்னா, அந்த அஃறிணையும் உயர்திணையும் நமக்கு நன்மைகளை வந்து அஃறிணையும் செய்யும், உயர்திணை மக்களும் வந்து செய்வாங்க. அப்போ அடிப்படை வந்து நம்மளோட உள்ளம் உன்னதமானதாக இருக்கணும் அப்படின்றத பல நிகழ்வை கூறி ஐயா சிறப்பாக சொன்னாங்க. ஐயா உங்களுக்கு மன மகிழ்வோடு நன்றிகளை உரித்தாக்குகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அருள் சேவியர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம்.
வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கு தம்பி தங்க தினேஷ் அதுலயே இருக்கு கோல்டு, தங்கம் போல கோல்டன் வேர்ட்ஸ்ல அருமையா சொன்னாரு. சிறப்பான உரை, உன்னத உள்ளம் அப்படின்ட்டு. அஹ் நல்ல நல்ல ஆளுமைகள், இணைக்கரசாய அம்மா, அப்துல் கலாம் ஐயா எல்லாத்தையும் பத்தியும் சொன்னாரு. முக்கியமா பெற்றோர்கள் பெற்றோர்கள் பற்றி ரொம்ப இதா சொன்னார், ஒரு உருக்கமா இருந்தது. அதே மாதிரி நமக்கு நான் இங்க வந்து பேசுறதுக்கு காரணமா இருந்த அவங்க பொன்னம்பலையா அதுல நிறைய ஆசிரியர்களை சொன்னார். இப்போ ஆசிரியர்களை இப்படி நம்ம பண்ணணும், நாம் பயின்ற அந்த பள்ளிக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய நிறைய கருத்துக்கள், நிறைய இது சொன்னாரு. நான் சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று படித்தேன். அதாவது எலியும் தவளையும் வந்து இறந்தேறி போகுதான். அப்ப இறந்தேறி போகும்போது நல்ல நண்பர்களாக ஆயிட்டாங்க, நல்லா பேசிக்கிறாங்க. எலி வந்து தன்னுடைய உணவுகளை எடுத்துட்டு அது தன்னுடைய வலைக்குள்ள போய், அப்ப தவளை கேட்குமா, நீ என்ன டெய்லி இறந்துடுற, உனக்கு வயிற்றுக்கு போக இன்னும் அதிகமா நீ இறந்துடுறிய, அதான் என்ன பண்ணுவேன்னா நான் போய் சேர்த்து வச்சுக்குவேன், சேர்த்து வச்சுக்குவேன், நான் இந்த மழை காலம் அந்த மாதிரி இருக்கும் போது நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு அந்த எலி சொல்லிச்சான். அப்ப தவளை வந்து பரவாயில்லையே அப்படின்ட்டு நண்பர்களாக ரொம்ப நாளா பழகிட்டு, நீ ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா அப்படின்ட்டு தவளை சொல்லியிருக்கு. சரி வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது இடையில ஒரு கால்வாய் இருந்ததுனால அதால இடியால வர முடியல. அப்ப தவளை சொல்லிச்சா, நீ என் முதுகு மேல ஏறிக்க, என் காலையும் உன் காலையும் ஒரு கயிறு சின்ன நூல் போட்டு கட்டிக்கலாம், என் மேல தோல்ல ஏறிக்க, அப்புறம் நான் நீட்டிட்டு போய் அந்த கரையில அப்ப இடி வந்து சரி நண்பா அப்படின்ட்டு அதே மாதிரி ஏறி நூலை கட்டி ஏறிக்கிட்டு முதுகு மேல ஏறிக்கிட்டு அப்படியே அந்த கால்வாயில போயிட்டு இருக்கும்போது தவளை வந்து அந்த இடத்துல அந்த எண்ணத்தை வந்து இப்படி இந்த தண்ணி எலிக்கு வந்து தண்ணிக்குள்ள போச்சுன்னா செத்துரும்ல, அதனால நாம தண்ணிக்குள்ள போச்சு அந்த எலியை சாவடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த தவளை தண்ணிக்குள்ள போயிட்டு, எலி நண்பா நண்பா எனக்கு நீச்ச தெரியாது, என்னை உள்ள தண்ணிக்குள்ள கொண்டு போறியோ, என்ன நீ பண்ணேன், இல்ல இல்ல நான் உன்னை இன்னைக்கு கொல்ல போறேன், நீ உன்னை கொண்டுட்டு நீ சேர்த்து வச்ச இறையெல்லாம் நான் சாட போறேன் அப்படின்னு சொன்னிச்சான். என்ன நண்பா இப்படி இவ்வளவு தூரம் பழகிட்டு என்னை இவ்வளவு இது பண்றிய அப்படின்னு அந்த எலி வந்து கதறுது. தவளை உடலை அப்படியே தண்ணிக்குள்ள உள்ள கொண்டு போதான், எலி ரொம்ப திணறுது. அப்ப மேல இருந்து பருந்து அந்த பாக்குது இந்த எலி மேல தவழ்றத. உடனே எலிய அந்த பருந்து தூக்கும் போது தவளையும் சேர்ந்து தூக்கிச்சான். இப்போ இது ஒரு சின்ன சாதாரண கதை தான். ஆனா இயற்கையை வந்து சும்மா விடாது. அது மாதிரி தன்னை போல பிறரையும் நம்ம நேசிக்கணும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலுமே பொறாமையுமே எந்த இதுவும் வச்சுக்காம எல்லாரும் நல்லா இருக்குங்கிற எண்ணம் வந்து நம்ம எல்லாரும் பேசணும். இதுக்காக இந்த கதை தங்க அந்த பொற்காக்குடி தூய சௌரியார் பள்ளியில படிச்சிருக்காரு தங்க தினேஷ். உண்மையில் நல்ல ஒரு நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க, நல்ல பெற்றோர்கள் கிடைச்சிருக்காங்க, நல்ல நட்புகள் நிறைய அவர் கிடைச்சிருக்கு. அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு அவ்வளவு வரலாமா வளர்த்து ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு நிறைய படைப்புகள் படைக்கணும், நிறைய பேசணும், நிறைய சமூக சிந்தனையோட நிறைய கருத்துக்களை வந்து பல இடங்கள்ல அவருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி மனதார வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். தினேஷ் வந்து முதல்ல அவருடைய பேச்சில் வந்து நிறைய நல்ல சொற்கள், அதாவது நற்சொல் கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல சொற்கள், அதுக்கப்புறம் நல்ல செயல்பாடுகள். அதாவது உள்ளம் அப்படிங்கிறது என்னன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது நாலும் ஒன்று சேர்ந்ததுன்னா அது உள்ளம் அப்படின்னு
அமையும். இந்த நாளும் தூய்மையா ஆயிடுச்சுன்னா அது உன்னதமான உள்ளம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலை வரும்போது அது உன்னத உள்ளமா மாறிடும். அதற்கு சான்றாதான் அன்னை தெரேசால தொடங்கி பெற்றோர் ஆசிரியர் அப்படிங்கிற வரைக்கும் இதுதான். வள்ளுவரும் பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா மீண்டும் மீண்டும் நம்ம மறந்து விடாதபடி, இந்த மறதி அப்படிங்கிறது 3 எழுத்து இருக்கும். அதுல 2வது எழுத்தை எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா மதி அப்படின்னு வந்துரும். ஆக மறதியை மதியாக்குகிற வகையில தங்க தினேஷ் அவர் பெற்ற அறிவு இன்னைக்கு நமக்கும் பயன்பட்டது அப்படிங்கிறது. சேவியர் கதை சொல்லும்போது அந்த தவளை எலியோட பொருளெல்லாம் சாப்பிடணும்னு விரும்புச்சு. நான் 18வது அதிகாரம் வெக்காமை படிச்சுட்டு இருந்தேன் இப்போ. அது வெக்காமைன்னா பிறர் பொருளை விரும்பக்கூடாது அப்படிங்கிறது. நான் படிக்கிறதுக்கும் அவர் சொன்ன கதைக்கும் ரொம்ப காயின்சைடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் தினேஷ். நன்றி. சரித்திரம் படைப்போம். நன்றிங்க ஐயா. நேத்து சொன்ன மாதிரி இன்னைக்கும் நீங்க சேவியருக்கு பின்னாடி ஐயா பேசியிருக்கீங்க. சேவியருக்கு அடுத்ததாக சிறப்பாக உங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாசில்லாத உன்னத உள்ளம் படைத்த தமிழ் பற்றாளர் தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு. தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு. மெட்டு போடு மெட்டு போடு. என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு. அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை தட்டுப்பாடு, தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. அன்பு சகோதரர் தமிழ் பற்றாளர் தங்க தினேஷ், உண்மையிலே அவருடைய சொற்பொழிவு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை கேட்டேன். ஒரு ஆங்கில சொற்கள் கூட இடம்பெறவில்லை என்பது நான் கேட்டதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நினைக்கிறேன். அன்பு சகோதரருக்கு உண்மையிலே அந்த பரிசு உங்களுக்கு கிடைத்ததற்கு மிகவும் பொருத்தமான ஒரு சகோதரர். மகிழ்ச்சி. உங்களோட தமிழ் பற்றுக்கு வாழ்த்துக்கள். உன்னத உள்ளம் பற்றி அன்பு சகோதரர் அற்புதமாக எடுத்துரைத்தார். அந்த உள்ளத்தை எப்படி பெறுவது என்பது பற்றியும் சிறு சிறு வகையிலே, அதாவது நம்ம கற்பக அம்மா சொல்லுகின்ற அந்த வரிகளையும் கோடிட்டு காட்டினார். சிறு சிறு சிறுக சிறுக சேமித்து நம்முடைய அந்த நல்ல உள்ளத்தை நாம் மெருகேற்றி கொள்ள வேண்டும் என்பது போன்றதும், அதே போன்று நமது ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா சொல்களுக்கு போகக்கூடிய அந்த அற்புதமான இந்த இயற்கையை எமக்களித்த இறைமைக்கு நன்றி என்று ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அடிக்கடி அவருடைய தமிழ் சொற்கள் மூலமாக சொல்வார். அந்த வார்த்தையை சகோதரர் பயன்படுத்தினார். அதே போன்று அதற்கடுத்து அன்னை தெரேசாவினுடைய அந்த அன்பு நெறியை பற்றியும், பாரதியார், அதே போன்று நமது அப்துல் கலாம் போன்றவர்கள் எப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமது அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சிறிய பென்சிலை தொலைத்ததற்கு கூட வருத்தப்பட்டார் என்பது போன்று, அதே மாதிரி சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட நாம் அதை விட்டுவிடாமல் நம் வாழ்க்கையில் கடைபிடித்து நல்ல உள்ளம் பெறுவதற்கு அதெல்லாம் பயன்படும் என்ற போன்று நல்ல ஒரு அற்புதமான கருத்துக்களை அன்பு சகோதரர் தமிழ் பற்றாளர் தினேஷ் அவர்கள் நமக்கெல்லாம் எடுத்து கூறினார். அதே போன்று அந்த சிறுக சிறுக சேமிப்பது தொடர்பாக அந்த எளியவர்களுக்கு நாம் ஒரு 5 காசு 10 காசு போடக்கூடிய அந்த சூழலை கூட சில நேரங்களில் நாம் தவிர்த்து விட்டு போவோம். அதையெல்லாம் கூட நம்ம செய்யணும். எப்படி ஏன்னா இந்த சின்ன 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 விஷயங்கள்லாம் செஞ்சுதான் நம்ம உள்ளத்தை மெருகேற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சகோதரர்
நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்காட்டாக சொன்னார். இது போன்று நல்ல உள்ளம் படைப்பதற்கு அன்பு சகோதரின் இன்றைய எடுத்துக்காட்டுகள் மிகவும் அற்புதமாக இருந்தது. இறுதியில் தாயை பற்றிய தாய் தந்தையரை பற்றிய தந்தையருக்கு எப்படி நாம் மதிப்பளிக்க வேண்டும், இயற்கையோடு நாம் எப்படி, அதாவது பகிர்ந்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பது போன்ற அந்த இயற்கையோடு நாம் எப்படி இணைந்து வாழ வேண்டும், அதே போன்று உடல் ஆரோக்கியத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற அற்புதமான கருத்துக்களை சகோதரர் சொன்னார். அதாவது அவர் இப்பொழுது உள்ள இந்த காலகட்டத்தில் நாம் இந்த உணவு முறை பற்றி நாம் மெனக்கிடுவதே இல்லை. ஏதோ ஒரு உணவை உண்டு அதாவது நம்ம உடலை கெடுத்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த ஜங்க் ஃபுட் போன்ற உணவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நல்ல கருத்துக்களை சகோதரர் அளித்து சென்றார். இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை இன்று நமக்கெல்லாம் அளித்த அன்பு சகோதரர் தமிழ் பற்றாளர் தங்க தினேஷ் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்து இன்னும் பல கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமையான பாடல்களையா, நன்றி. அடுத்த நரி ஐயா. ஒன்றும் இல்லை, இந்த மெட்டு போடு யாராவது டூ வீலர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க அவங்களுக்கு சொல்லலாம், மெட்டு போடு ஹெல்மெட்டு போடு அப்படி சொன்னீங்கன்னா மறக்காது அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி 8 போடுங்க சார் ஐயா, ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு 8 போட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு ஹெல்மெட். அது ஆர்டிஓ ஆபீஸ் தர்மம் தலை காக்குதோ இல்ல ஹெல்மெட் தலை காக்கும். அதனால மெட்டு போடு ஹெல்மெட்டு போடுன்னு சொன்னா மறக்காது அவங்களுக்கு. அருமைங்கய்யா. ஐயா நல்ல தகவல்கள் ஐயா, நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ஹெல்மெட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி கைபேசிய சாய்ச்சிக்கிட்டு தலையை அப்படியே சாய்ச்சிக்கிட்டு டூ வீலர்ல போய்கிட்டே இருக்காங்க ஐயா, அதெல்லாம் தவிர்க்கணுங்க. நன்றிங்க, நன்றி நன்றி. ஆமாங்கய்யா, நிறைய பேர் அப்படியே பேசிக்கிட்டு அன்மியூட் போட்டு விட்டுருங்க, அது எனக்கு வர மாட்டேங்குது. சரிங்க சரிங்க, மியூட் போடுங்க. நன்றிங்கய்யா. நிறைய பேர் நம்ம பாக்குறோம் பேசிக்கிட்டே தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பாடல்கள் கூட சிறப்பா இருந்ததுங்க ஐயா, மிக்க நன்றி. நிச்சயமா நீங்க பாடும்போதும் சரி, தங்க தினேஷ் அவர்கள்லாம் பேசும்போது தமிழுக்கு தட்டுப்பாடே கிடையாது, இசைக்கும் தட்டுப்பாடு கிடையாதுங்க ஐயா. நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். தங்க தினேஷ், உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி. மீண்டும் என்னை இழைத்தமைக்கு இந்த அழகான அற்புதமான ஒரு வாய்ப்பை தந்த அன்பு சகோதரர் ஆரோக்கியப்பட்டான் அவர்களுக்கும், என்னுடைய இந்த உன்னத உள்ளம் பற்றிய என்னுடைய கருத்துரைக்கு மகிழ்வுரை வழங்கிய கற்பகா அம்மா, விஜயா அம்மா, ராமச்சந்திரன் ஐயா, இன்னும் நிறைய சேவியர் ஐயா, இன்னும் அந்த பிரணவ ஐயா, இது போன்ற நிறைய தமிழ் ஆளுமைகளுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயம் உன்னத உள்ளத்தோடு நாம் வாழ கற்றுக்கொள்வோம், பயில்வோம். வளரும் தலைமுறைக்கு நாம் எடுத்துக்காட்டாய் திகழ இந்த உன்னதம் உள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐயா சொன்னது போல அந்த 4 விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எது நமக்கு தேவையோ அதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு, எது தேவையில்லாத விடயங்களை அதை தவிர்த்து நிச்சயம் உடல் நலம் பேண வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அமர்வின் வாயிலாக தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் நான் மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பை படிப்பதால் இன்று நிறைய வியாதிகள், அதாவது நிறைய மாரடைப்பு சார்ந்த இதயம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சியின்மையே 80 விழுக்காடுகள் இருக்கின்றன. இந்த 80 விழுக்காடுகள் காரணமாகவே இரத்த கொதிப்பு, அந்த நீரிழிவு போன்ற நோய்கள் வருகின்றன. அதனுடைய பரிணாம வளர்ச்சியே மாரடைப்பாக மாறுகின்றன. இன்னொன்று முக்கிய காரணம் அனைவரும் பண்ணலாம் என்னவென்றால் 20 வயது 21 வயதினருக்கு மாரடைப்பு வருவதற்கு காரணம் என்னவென்று, அவர்களிடம் அந்த மன அமைதி இல்லாத, அந்த மன ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன உளைச்சல் தான் காரணம். அதற்கு பெற்றோர் ஆகிய அனைவரும் உங்களுடைய குழந்தைகளிடம் மனம் திறந்து பேச நேரத்தை ஒதுக்குங்கள். அந்த நேரம் நமக்கெல்லாம் இல்லை என்று சொல்கின்றோம், ஆனால் நேரத்தை நிச்சயம் நாம் ஒதுக்கி ஆக வேண்டும். குழந்தைகளோடு மனம் திறந்து பேசுங்கள்.
ஏனென்றால் அப்போதுதான் பல நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் சரி, விவாதங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகளிடம் வைக்கின்ற பொழுது நிறைய புதிய சிந்தனைகளும் அவர்கள் ஊடான மாற்றங்களும் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை என்னை இந்த தளத்திற்கு அழைத்து வந்த சரித்திரம் படைப்போம் நிறுவனர் ஆரோக்கிய பிரிட்டா அண்ணா அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை என்னுடைய பேச்சை கேட்டு எனக்கு வாழ்த்துரை வழங்கிய அத்துணை உறவுகளுக்கும், என்னுடைய பேச்சை செவி கொடுத்து என் நேரத்தை ஒதுக்கி செவி கொடுத்து கேட்ட அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு நல்லதொரு களத்திலே சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க தங்க தினேஷ். முதன்முறையாக நம்மோடு கலந்து கொண்டு உன்னத உள்ளம் அப்படிங்கிற தலைப்புல மிகவும் அற்புதமான கருத்துக்களை அதிகாலை பகிர்ந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. அன்பு அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரசாந்த் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு விழி வழி வரிகள் என்ற தலைப்பில் கவிஞர் ஹரிஹரன் வீரப்பன் அவர்களுடைய சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்றி.